சிவனடியே அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே விதியது கூடியது உனக்கில்லையே நீ விளைந்திடு விளைந்திடு உனக்குள்ளையே உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே சிவரகசியமே ஆதியும் அந்தமும் சிவனடியே அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே விதியது கூடியது உனக்கில்லையே நீ விளைந்திடு விளைந்திடு உனக்குள்ளையே உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே சிவரகசியமே சிவரகசியமே அழித்தலும் படைத்தலும் எவனோ அவனே நிற்பதும் நடப்பதும் பறப்பதும் அவன்தான் சிவனே சித்தர்கள் மொத்தமும் யுத்தமாய் ஏற்றிடும் தவமே வித்தர்கள் சித்தமும் கலங்கிட மாற்றிடும் சிவமே பூமி காத்தான் பட்டியை காத்திடும் ரசமணி ஈசன் இவனே வழிபடும் மக்கள் வாழ்வினில் அறம்பட ஒளிபட வாழ்ந்திடும் சிவனே அம்பை உடுக்கை உருட்டும் சத்தம் பெறுவான் கொண்டு வெகுண்டு காக்க வருவான் கங்கை கொண்டு சூலம் ஏந்தும் இவர் அபிராமி கொண்ட உலகம் போற்றும் சிவனே ஓம் நம சிவாய ஆதியும் அந்தமும் சிவனடியே அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே விதியது கூடியது உனக்கில்லையே நீ விளைந்திடு விளைந்திடு உனக்குள்ளையே உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே சிவரகசியமே சிவரகசியமே நாரும் உடலை நெறிப்பொதிச் சோற்றினை நான் தினமும் சோறும் கரியும் நிரப்பிய பாண்டத்தை தோகையர்தம் கூறும் மலமும் இரத்தமும் சோறும் குழியில் விழாது ஏறும்படி அருள்வாய் இறைவா கச்சி ஏகம்பனே. பட்டினத்தார். அத்தான் ரொம்ப பிடிவாதமா இருக்காரு விஜய். இனிமே மேற்கொண்டு எதுவும் பண்ண வேணாம், உடனடியாக கிளம்பி வந்துருங்கன்னு ஸ்ட்ரிக்டா சொல்றாரு. இது விபூதி சித்தரோட மகிமம்மா. ராமண்ணாவும் நீங்களும் காக்கை சித்தரை தேடி போறீங்கல்ல. இந்த வார்த்தையில் உள்ள ரெட்டை கொம்ப அழிச்சிட்டா சோதனை சாதனையா மாறிடும். சாமி, கொள்கைக்காக கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க. சரி, நீங்க எந்த கொள்கைக்காக இந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறீங்க? குடும்ப வாழ்க்கையிலையும் பொது வாழ்க்கையிலையும் நாம இப்படித்தான் வாழணும்னு ஒரு பிடிப்போட இருக்கும். என் வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம் என்ன இதையெல்லாம் ஏத்துக்க வச்சிருச்சு. இதுக்குள்ள என்னோட சுயநலமா இருக்குங்கிறத நான் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். எண்ணங்களை பத்தி சொன்னேன். சின்ன வயசுல நான் சன்னியாசி ஆயிடணும்னு ரொம்பவும் பிரயாசப்பட்டேன். ஆனா வம்சம் விருத்தி ஆகணும்னு எங்க அப்பா அம்மா எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ 2 பசங்களாகி நான் இப்போ குடும்பஸ்தன் ஆயிட்டேன். அப்போ ஊர் வைஸ் பிரசிடண்டாகவும் இருந்தேன். வீடு ஊருன்னும் வேலை வேலைன்னும் ஓடிக்கிட்டே இருந்தேன். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நான் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு சன்னியாசி போல ஈஸ்வரனோட நாமத்தை சொல்லிக்கிட்டு எந்த நேரமும் தவத்திலேயே இருக்க முடிஞ்சது. என்னவாகணும்னு நினைக்கிறோமோ அதுவாகவே ஆகிறோம்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதுக்கு நானே ஒரு எடுத்துக்காட்டு.
சாமி ஒருத்தன் பட்டினிய விரதம்னு சொன்னானா, அந்த மாதிரி இருக்கு நீங்க சொல்றது. ஆள் அறவுமே இல்லாத வனத்திலையும் மலைகள்லையும் போய் தியானத்துல இருக்காங்க. ஆனா இங்கே என் பக்கத்துல நீங்க எல்லாரும் இருக்கீங்களே, எனக்கு என்ன குறை? அதனால இந்த நிலைமைய நான் சந்தோஷமா தான் ஏத்துக்கிட்டு இருக்கேன். உங்களால முடியும். எங்களை மாதிரி சாதாரண ஆளுங்களுக்கு புலம்புறதை தவிர வேற என்ன வழி இருக்கு? நானும் உங்களை மாதிரி சாதாரண ஆளுதான். என்ன, நான் கும்பிடுற ஈஸ்வரனுடைய திருவடியை பிடிச்சுக்கிட்டேன். நீங்களும் உங்க இஷ்ட தெய்வத்தை நம்புங்க. முழுக்க உங்களை அவங்கிட்ட ஒப்படைச்சிருங்க. அப்புறம் அவனே உங்களை பார்த்துக்குவான். இறைவனோட திருவடியை பிடிச்சுக்கிட்டா அவரை போலவே நம்மளாலையும் வாழ முடியும். அவனை நம்பினார் கெடுவதில்லை. இது 4 முறை தீர்ப்பு. சாமி, நம்பிக்கையை பத்தி இவ்வளவு தூரம் பேசுறீங்களே, உங்களுக்காக கருணை மனு அனுப்பியிருக்காங்களே, அதை ஏத்துக்கிட்டு உங்க தண்டனை குறைப்பாங்க நீங்க நம்புறீங்களா? கருணை மனுவை நான் அனுப்பல, என் மகன் அனுப்பியிருக்கான். ஈசனே கதின்னு அனுப்பினாடி எனக்கு என்ன வேணுங்கிறத அவன் பார்த்துக்க மாட்டானா? நான் தவத்தில் இருந்தபோது உணவால கூட என் தவம் கலையக்கூடாதுன்னு சித்தர் மூலமா எனக்கான உணவை கொடுத்து விட்டார் இல்லையா எம்பெருமான்? மனுவை ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலைன்னாலும் எனக்கு எல்லாம் ஒண்ணுதான். அருமை அருமை. ஒரு பிரசங்கமே நடத்திட்டீங்களே ராமண்ணா. உங்களை இறைவனுக்கே ஒப்பு கொடுத்துட்டு தான் சொன்னீங்க. கடவுள் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி அனுப்பிச்சிருக்காரு. ஆமா, உங்களுக்காக ஜனாதிபதிக்கு அனுப்பிச்ச கர்ண மனுவை ஏத்துக்கிட்டு தூக்கு தண்டனையை ஆயுள் தண்டனையா குறைச்சிருக்காங்க. சொன்னார்ல, இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே? நான் தான் சொன்னேனே, எனக்கு சந்தோஷமும் இல்லை துக்கமும் இல்லை. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. சார், இந்த ராஜதுரை எப்பவுமே உங்க கூட தான் சார் இருப்பான். ஓகேவா சார்? ஆனா ராஜதுரை, ஊருக்குள்ள என்னை பத்தி எப்படியெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க பாத்தியா? சித்தர்களை பகிச்சுக்கிட்டா நானும் நான் கூட்டிட்டு வர ஆளுங்களும் பைத்தியமாயிடுவாங்களா? அவங்க எல்லாருக்கும், இந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேருக்கும் நான் எப்பேற்பட்ட ஆளுன்னு ப்ரூவ் பண்ணி ஆகணும். ப்ரூவ் பண்ணி ஆகணும். முதல்ல நான் என் அப்பாவை சம்மதிக்க வைக்கணும். அவர் பேச்ச மீறி மாமா கிட்ட சொல்லி சர்வேரையும் இன்ஜினியரையும் கூட்டிட்டு வர சொல்லியிருக்கேன். வர்ற அவங்களுக்கு எந்த ஆபத்தும் வராம என்னால பாத்துக்க முடியும். அந்த கான்பிடன்ஸ் எனக்கு இருக்கு. ஆனா இடம் தான் பெரிய பிரச்சனையா இருக்கு. நான் எவ்வளவு பணம் கொடுத்து இடத்த வாங்கணும்னு ட்ரை பண்ணாலும் இடம் கொடுக்கறதுக்கு உங்க ஆளுங்க முன்னுக்கு வரணுமே. எங்க அப்பா வந்து நின்னு ஒரு வார்த்தை சொன்னா எவனா இருந்தாலும் கேட்டுதான் ஆகணும். ஆனா உங்க அப்பாவும் என் மேல வருத்தத்துல தானே இருக்காரு. சார், அவருக்கு சாமி சித்தருங்கன்னா ஒரு பயம் பக்தி சார். அதனாலதான் சார். ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் சாமி கொடுத்த உத்தரவு தானே இது, அதை அவர் மதிச்சு தானே ஆகணும்.
அப்ப இடம் வாங்குறதுல ஒரு பிரச்சனைனா சார் அவர் கண்டிப்பா அங்க வந்து நிப்பாரு சார். சரி ராஜ்துரை, அவர் வந்தும் இடம் கிடைக்கலன்னா அப்போ என்ன பண்றது? சார் இன்னைக்கு என்னாச்சு சார் உங்களுக்கு? நாங்களாம் முடியாதுன்னு பேசினா கூட எதையும் சாதிச்சு காட்டுன்னு பேசுறவர்ல நீங்க. இப்போ நான் கான்ஃபிடென்ட்டா தான் இருக்கேன். ஆனா ஏற்கனவே நடந்த தப்பு மறுபடியும் வந்துடக்கூடாதுல்ல, அதனால தான் நான் ரொம்ப அலர்ட்டா இருக்கேன். டு யூ அண்டர்ஸ்டாண்ட் தட்? சார் நீங்க கவலையே விடுங்க சார். இந்த ஊர்ல எவனும் இடமே தரலனா கூட என் பேர்ல இருக்கிற இடத்த ஃபேக்டரிக்காக நான் கொடுக்குறேன் சார். ஓகேயா? ஆனா அதுல ஏதோ சிக்கல் இருக்குன்னு சொன்னீங்க. ரிலேட்டிவா இருந்தா தான் அதை சேல் பண்ண முடியும்னு சொன்னீங்க. ஆமா சார், சிக்கல் இருக்கு. அதெல்லாம் சரி பண்ணிக்கலாம் சார், சரி பண்ணிக்கலாம். எப்படி சார்? பங்காளியாகவோ மாமா மச்சனாகவோ ரிலேட்டிவ் ஆயிடுவோம். அப்புறம் எவன் சார் கேள்வி கேட்க முடியும்? இதான் உன்கிட்ட பிடிச்ச விஷயமே இதான். இப்போ நான் உன்னை முழுசா நம்புறேன். நீ எப்பவுமே என் கூட தான் இருக்க போற. கண்மனே, கண்மனே, கண்மனே. விஜய், ஏய் சோடா எடுத்துட்டு வா. சில் சோடா ஃபாஸ்ட். தேங்க் யூ ஸ்வீராட். சார் உங்க உட்பி கூப்பிட்ட அத்த சகையில வந்து நிக்கிறாங்க. ரொம்ப லக்கி சார் நீங்க. ஏ மேன், என்ன உளர்ற நீ? கண்மணி ஏன் உட்பியா? ஏ அவ என் மாமாவோட பொண்ணுய. எங்களுக்கெல்லாம் சமைச்சு போட வந்திருக்கா. ஷீ இஸ் a good cook man. அவனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜஸ்ட் சர்வெண்ட்ஸ், அவ்வளவுதான். அப்போ இந்த பொண்ணுக்கு ரூட்டு கிளியரு. நம்ம டாவ் அடிச்சா என்ன? ராஜ்துரை, என் கனவு தேவதையே வேற ஒருத்தி. அப்படியா சார்? ஏன் சார் இத்தனை நாள் உங்க கூட எனக்கு தெரியாம போச்சு? சார் 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 யார் சார் அந்த லக்கி கேர்ள்? உங்ககிட்ட சொல்லாமலே அவ யாருன்னு நான் சொல்ல போற முதல் ஆளே நீதான். ஐயா சார் இப்பயா சொல்லுங்க சார். நோ 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 நோ, இப்போ சொல்ல மாட்டேன். எல்லாத்துக்கும் ஒரு ரைட் டைம் இருக்குல்ல, அப்போ சொல்வேன். என்ன சார் நீங்க இப்படி சஸ்பென்ஸ் வச்சிட்டீங்க? அட போங்க சார். நமஸ்காரம் சுவாமிஜி. நீங்கள் உத்தரவு வாங்கி கொடுத்துட்டீங்க. அப்படியே எந்த இடத்துல சுகர் ஃபேக்டரி ஆரம்பித்தா நல்லா இருக்குன்றதையும் சொல்லி கொடுத்துட்டீங்க. ஆனால் பாருங்க, நாங்கள் இங்கேருந்து அழைச்சிட்டு போன அந்த இன்ஜினியரையும் சர்வேயரையும் சித்தருங்க மிரட்டி துரத்திட்டாங்க. அவங்க நேராக என் அத்தாங்கிட்ட போய், அதான் விஜயோட அப்பா, அவர்கிட்ட போய் இல்லாததையும் பொல்லாதையும் போட்டு கொடுக்க, அவர் இப்போ பயந்து போய் நீங்கள் எதையும் பண்ணோன்னா உடனே புறப்பட்டு வாங்கன்னு ரொம்ப பிடிவாதமாக சொல்கிறாரு.
ஏன் மாப்பிள்ளை என்னடான்னா அதனால என்ன வேற 2 பேரை கூட்டுவாங்கன்னு அடம் பிடிக்கிறாரு. வேற 2 பேரை கூட்டு போனா மட்டும் என்ன லாபம் சுவாமிஜி? அவங்களையும் சித்தருங்க விரட்டி தான் அடிக்க போறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல, ஒரே குழப்பமா இருக்கு. இப்போ விட்டா எங்களுக்குன்னு வேற யாரும் கிடையாது சுவாமிஜி. நீங்க தான் இந்த பிரச்சனையிலேருந்து எங்களை காப்பாற்றணும். நேரில் வந்து பேசலேன்னு தயவு செஞ்சு தப்பா நினச்சிக்காதீங்க. இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு சொல்லக்கூடிய ஒரே ஒருத்தர் நீங்க தான். கணேஷா, சுவாமிஜி ஒவ்வொரு கட்டத்திலையும் சித்தர்கள் நீங்களுக்கு சோதனைகளை கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அதெல்லாம் நீங்க தாண்டி வரணும்னா என்னோட தயவு இல்லாம முடியாது. கட்டி ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கும் போதும் கூட எந்திரங்களை ஓட விடாம சித்தர்கள் தங்கள் சக்தியால கட்டுப்படுத்துவாங்க. அவங்க சக்திய கட்டுப்படுத்தணும்னா இந்த மந்திர சக்தியால மட்டும்தான் முடியும். நான் அந்த ஊருக்குள்ள சுதந்திரமா வந்து போறேனே, கோவிலுக்குள்ளேயே உங்களுக்கு உத்தரவு கிடைக்க வச்சனே, எப்படி? என்னுடைய மந்திர வலிமையால. அதனால என்னையும் மீறி நீங்களா ஏதாவது சாதிக்கணும்னு நினைச்சா உங்களுக்கு கிடைக்க போறது தோல்வி மட்டும்தான். ஐயோ சுவாமிஜி, என்ன சுவாமிஜி சொல்றீங்க? உங்களை அவாய்ட் பண்ணணும்னு நாங்கள் என்னைக்குமே நினைச்சதில்ல. நீங்க எப்பவுமே எங்க பக்கத்துல இருக்கணும். நான் உங்க பக்கம் இல்லை கணேஷா, நீங்க என் பக்கம் இருக்கணும். இருந்தால் உங்களுக்கு நல்லது, இல்லைன்னா நஷ்டம். புரியுது 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 சுவாமிஜி. சாரி, நாங்க எப்பவுமே உங்க பக்கம் தானே இருக்கோம். நான் தான் அன்னைக்கே சொன்னேனே, சுகர் ஃபேக்டரி கட்டின உடனே எங்க குருஜி உங்க போட்டோவை தான் என்ட்ரன்ஸ்ல பெருசா மாட்டி அதுக்கு பூஜை பண்ணிட்டு தான் நாங்க உள்ளே போவோம். ஆல்ரெடி நாங்க எல்லாருமே உங்க பக்த கோடிகளா மாறிட்டோமே. என்ன ஒண்ணு, நீங்க தான் இனிமே எங்களுக்கு, இனிமே என்ன, இனிமே எப்பவுமே எங்களுக்கு வழிகாட்டியா இருக்கணும் சுவாமிஜி. ஆனா சித்தருங்க அவங்க வேலையை காட்டுறாங்களே, அதுக்கு நாங்க என்ன செய்யறது? இப்ப என்ன, இடம் பார்த்து அளந்து இந்த இடம் தான் முடிவு பண்ணணும், அவ்வளவுதானே? அவ்வளவுதான், அவ்வளவே தான் சுவாமிஜி. சரி, நீ வேற சர்வேயர் இன்ஜினியர் அழைச்சிட்ட இந்த சன்னிதானத்துக்கு வா. நான் அவங்களுக்கு ரக்ஷ கட்டி விடுறேன். அப்புறம் எந்த சித்தர்களும் அவங்கள நெருங்கவும் மாட்டாங்க, மாட்டாங்க. சரியா? ரொம்ப தேங்க்ஸ் சுவாமிஜி. நீங்க சொன்னபடியே நாளைக்கே அந்த 2 பேரையும் அழைச்சிக்கிட்டு உங்க இடத்துக்கே வந்துடுறேன். நீங்க அவங்களுக்கு மந்திரிச்சு விட்டுருங்க. அப்புறம் நீங்க சொன்ன எல்லாமே நல்லபடியா தான் நடக்கும். ஆகட்டும். தேங்க்ஸ் சுவாமிஜி. மழை வர மாதிரி இருக்கே. ஐயோ, வெளியில வேற துணி வேற காய வச்சு. ஹலோ கண்ணன். ஹலோ கண்ணன். ஹலோ ஹலோ, நான் ஜெயிலர் பேசுறேன். ஹலோ ஹலோ, நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? ஹலோ ஹலோ ஹலோ. பிருந்தா, நீ எதுக்குமா போனை கையில வச்சிட்டு இருக்க? போன் யார்கிட்ட இருந்து வந்ததா? ஹலோ ஹலோ ஹலோ, நான் தான் ஜெயிலர் பேசுறேன். ஐயா நீங்களா?
நான் தான் ஐயா கண்ணனோட அம்மா பேசுறேன். ஏமா ஃபோன் யார் எடுத்தது? நானும் எவ்வளவு நேரம் ஹலோ ஹலோன்னு சொல்லிட்டே இருக்கேன். ஏன் ஃபோன் எடுத்த உடனே பேச மாட்டாங்களா? ஐயா தப்பா எடுத்துக்காதீங்க. மழை பெய்யுற மாதிரி இருந்தது. அதான் கொல்லை பக்கத்துல போய் துணியெல்லாம் எடுத்துட்டு வந்தேன். வீட்டுல கண்ணனும் இல்ல. என் பொண்ணு நல்லா தெரியும் இல்லைங்க ஐயா. அவ தான் ஃபோன் எடுத்திருக்கா, பேசாம கையிலேயே வச்சிட்டு இருந்தா. நான் வந்து பார்த்து ஃபோனை வாங்கி இப்ப நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். தப்பா எடுத்துக்காதீங்க ஐயா. பரவாயில்லம்மா, ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்ல தான் நான் ஃபோன் பண்ணேன். என்னங்க ஐயா, என்ன விஷயம்? உங்க புருஷனுக்கு தூக்கு தண்டனை ரத்து பண்ண சொல்லி கருணை மனு தந்தோம் இல்லையா? ஆமா ஐயா. ஜனாதிபதி கருணை மனுவை ஏத்துக்கிட்டு தூக்கு தண்டனையை ஆயுள் தண்டனையா குறைச்சிட்டாருமா.